நாளை அப்படின்றது நரசிம்மருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நரசிம்மரை வழிபடுறது மூலமாக உங்களோட அனைத்து விதமான குறைகளையும் தீர்த்து தரக்கூடியவர் தான் நம்ம நரசிம்ம பெருமான். அந்த நரசிம்ம பெருமானை பற்றின ஒரு பதிவை தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்கு போகலாம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு நரசிம்மரை வழிபட்டாலே போதும், உடனடியாக நம்மளோட வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அப்படின்னா ஒரே நாளில் நீங்கள் 5 நரசிம்மர் ஆலயங்களை வழிபட்டால் அது எவ்வளோ விரைவான ஒரு நரசிம்ம பெருமாளோட அருள் கிடைக்கும் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். அது எப்படி முடியும்? ஒரே நாளில் 5 திருக்கோயில்களை நம்மளால் தரிசிக்க முடியும் அப்படின்னா அப்படிப்பட்ட தலங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. வழக்கமாக பஞ்ச நரசிம்மர் தலங்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஆலயம்தான். ஆனால் அது தவிர சக்தி வாய்ந்த பஞ்ச நரசிம்மர் தலங்கள் தமிழகத்துலேயும் இருக்குது. அப்படி தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நரசிம்மர் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இறைவன், தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டவர். நரசிம்மரை நம்ம மனமுருகி வழிபட்டாலே போதுங்க, நம்மளோட பயம் அகலும், மனக்கவலை விலகும், எதிரிகள் தொல்லை நீங்கும். அந்த மாதிரி நம்மளோட குறைகள் இதுதாங்க என்னோட குறை அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா அந்த குறை அத்தனையும் உங்களுக்கு விலகி எல்லா நல்ல சுகமான பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட திருக்கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாயவரம் மயிலாடுதுறை மாவட்ட எல்லைக்குள்ளே இருக்கிற பகுதிகளில் தான் இந்த திருக்கோயில்கள் இருக்குது. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா சீர்காழி சுற்று வட்டார பகுதிகளில் தான் 5 நரசிம்மர் திருத்தலங்கள் இருக்குது. இந்த திருத்தலங்களில் பஞ்ச நரசிம்மர் தலங்கள் அப்படின்னும் சொல்லப்படுவது உண்டுங்க. இது ஒன்றுக்கொன்று மிக பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஒரே நாளில் இந்த 5 தலங்களுக்கும் போயிட்டு வரலாம். முதல் தலம் திருக்குறையலூர் ஸ்ரீ உக்கிர நரசிம்மர். சீர்காழியிலிருந்து சுமார் 13 கிலோமீட்டர் பஞ்ச நரசிம்மர் தரிசனத்தின் முதல் திருத்தலமாக விளங்குறது தான் இந்த திருக்குறையலூர், அதாவது குறைகளை அகற்றும் ஊர் அப்படின்னு சொல்லப்படுறதுங்க. 2வது மங்கை மடம். சீர்காழியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் திருமங்கை மன்னன் ஆழ்வாராக உயர்ந்த ஆன்மீக மாற்றத்துடன் தொடர்புடைய திருத்தலங்களில் முக்கியமானது தாங்க இந்த மங்கை மடம். இங்குள்ள மூலவர் ஸ்ரீ வீர நரசிம்மர் அப்படின்னு சொல்லப்படுறவருங்க. சால கிராம கல்லால் உருவாக்கப்பட்ட திருமேனி அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஆலயம். 3வது திருநகரி ஸ்ரீ யோக நரசிம்மர் அப்படின்றது. மங்கை மடத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் இந்த திருத்தலத்தின் இருக்குது. இந்த திருத்தலத்தோட தனி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யோக நரசிம்மரும் ஹிரண்ய சம்ஹார நரசிம்மரும் ஒரே ஆலயத்தில் அருள் பாலிக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் யோக நிலையில் நரசிம்மர் இருக்கிறாரு இந்த ஆலயத்தில். அடுத்தது 4வது திருநகரி ஸ்ரீ ஹிரண்ய சம்ஹார நரசிம்மர். திருநகரியிலேயே ஹிரண்ய கசிபு வதம் செய்த உக்கிர கோலத்தில் ஸ்ரீ ஹிரண்ய சம்ஹார நரசிம்மர் அருள் பாலிக்கிறார். இந்த அரிய திருமேனியை தரிசிக்கிறதுனால எதிரிகள் தொல்லை அகலும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கும். அடுத்தது 5வது திருவாளி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவாளி சீர்காழியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் பூம்புகார் சாலையில் இருக்குதுங்க. பஞ்ச நரசிம்மர் தரிசனத்தின் நிறைவு தலம், அதாவது கடைசியாக நீங்கள் தரிசிக்க வேண்டிய தலம் இந்த தலம் தான் திருவாளி அப்படின்றது. இங்கே ஸ்ரீ மகாலட்சுமியை தனது வலது தொடையில் அமர வைத்தபடி அருள்பாலிக்கக்கூடிய அரிய திருக்கோலத்தில் தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் காட்சி தருகிறார். இந்த திருமேனி கருணையும் செல்வ வளமும் ஒரு சேர வழங்கும் ஒரு அரிய வடிவமாக நம்ம பார்க்கப்படுதுங்க. பக்தர்கள் வேண்டது அனைத்தையுமே தரக்கூடியவர். வியாபார வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், விவசாயத்தில் வளம், முதலீட்டில் வெற்றி அப்படின்னு பல பக்தர்கள் வேண்டிக்கிட்டு அது கண்டிப்பாக நிறைவேறியிருக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரே நாளில் பஞ்ச நரசிம்மரை தரிசித்த பலன்கள் இப்போ கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த தலங்களை ஒரே நாளில் நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு பக்தியோடு தரிசிச்சுட்டு வாங்க. உங்களோட மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும், எதிரிகள் விளங்குவாங்க, திருமண தடை அகலும், கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும், தொழில் மற்றும் வியாபாரத்தில் செழிப்பாக இருக்கலாம், குடும்ப அமைதி நிலைக்கும், இறை அருள் பெருகும் அப்படின்னே சொல்லலாம்.
சொல்லலாம். இந்த 5 தலங்கள் சீர்காழி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இருக்குது. எந்தெந்த கோயில் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஒரு முறை போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் அத்தனை குறைகளையும் பஞ்ச நரசிம்மர் தலங்களுக்கு சென்று தரிசிச்சுட்டு வாங்க. உங்களோட அனைத்து குறைகளும் ஒரே நாளில் தீர்ந்துடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி